ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளால் சமையல் பண்ண முடியல, இல்லைங்கன்னா வெளியே போயிட்டு வந்துட்டோம், அந்த நேரத்தில் சட்டுன்னு சாப்பிடணும்னா இந்த மாதிரி ஒரு பொடி வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக தேவை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதோடைய ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்குங்க. இதை நல்லா பேன் வந்து ஹீட் ஆனோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. தீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா பொடியாக கிடைக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலர் மாறினோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலவே நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். சேம் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க. தீஞ்சிராம பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வறுபட்டுரும். பருப்பு கடலைப்பருப்பு டைம் இது வந்து எடுக்காது. சீக்கிரமாக நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். இது வந்து கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வறுத்துக்குங்க. நல்லா ஹீட் ஆனோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு நான் வந்து 5 காஞ்ச மிளகாவும் 5 காஷ்மீரி மிளகாவும் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நிறைய வேண்டாம், சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். கருவேப்பிலையை வந்து அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வறுப்பட்டு வந்துடும். இப்போ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கலாம். மிளகு வந்து லைட்டாக பொரியிற சவுண்டு வந்தோடனே நம்ம வந்து இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நான் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு, அதாவது நல்லா நசுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும். நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் மாறி வந்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா சூடு ஆற விட்டுடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைக்காதீங்க. சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூட ஆற விட்டுறணும். சூடாகவே நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விடும், சீக்கிரமாக பவுட்ரு வந்து கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டில் வந்து நல்லா சூடாக சாப்பாடு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாப்பாடோடு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி வந்த பிறகு உங்களுக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நெய் போட்டு சாப்பிடும்போது இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதே போல் இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye bye friends.